ஏமா நீ 1000 ரூபா வாங்கிட்டியா அப்படின்னு. அதானே நான் 1000 ரூபா வாங்குறேன், என் வீட்டுக்கார் இப்படி போனாருன்னா ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபா ஃபைனை போட்டுடுறாங்க. 1000 ரூபா போட்டு காவல்துறையை நீங்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாகவே நீங்கள் நினைக்க கூடாது. அவர்களும் நம்மளை போர் ஒரு மனிதர்கள் தான். அவர்களுக்கு வேற வழி இல்லை. நான் கொடுக்கற மாதிரி அந்த 1000 ரூபா கொடுக்கறேன், நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ ஃபைன் போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும் போது, மேலதிகாரிகள் சொல்லும் போது அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நாம் எல்லோரும் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஒரு வண்டி எடுத்துன்னு போனா போதும், ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, 1000 ரூபா போடு 2000 ரூபா போடுன்னு. அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீதுதான் நீங்கள் கோபப்பட வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாமே அந்த பொண்ணு சொல்லிச்சாங்க, இந்த மாதிரி நடந்ததுன்னு முந்தா நாள் கூட ஃபைன் போட்டுட்டாங்கன்னு அந்த பணத்தை வாங்கினாங்கன்னு. கரெக்ட் தான் சகோதரி, இதுதான் விஷயம். அதை நீ நினைச்சுக்க. நீ ஏன் போலீஸ்கார காட்டுற? பாவம், அவரும் நமக்கோசம் 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை குறை சொல்லாதீர்கள். தமிழக அரசை சொல்லு, யார் ஆளுகிறார்களோ அவங்களை சொல்லு சகோதரி என்று சொன்னேன். ஆமா, இல்லைன்னா என் காசை வாங்கினேன், என்கிட்டயே நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்து 2 நாள்லயே வாங்கிடுறாங்கன்னு அப்படின்னாங்க. அதுதான். அதனால இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படி இப்படிலாம் எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் இப்ப வெங்கடேஷ் காசு இல்லைங்க,